வணக்கம். அமெரிக்க ராணுவ நீர்மூழ்கிக் கப்பலின் தாக்குதலினால் இலங்கையின் தெற்கு கடற்கரையில் ஈரானிய கடற்படை கப்பலான IRIS தேனா மூழ்கியுள்ளது. இதுவரை சுமார் 80 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளியுறவு துறை துணை அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து பேசிய துணை அமைச்சர், இந்திய பெருங்கடலில் ஈரானிய போர்க்கப்பல் தாக்குதலுக்கு உள்ளான பகுதியான காலி கடற்பரப்பில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறினார். சம்பவம் நடந்த நேரத்தில் போர்க்கப்பலில் சுமார் 180 கடற்படையினர் இருந்தனர். 100க்கும் மேற்பட்ட மாலுமிகள் இறந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. மேலும் பலர் காணாமல் போயுள்ளனர் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். ஈரானிய கடற்படையின் மோவ்ஜ் ரக போர்க்கப்பலான தேனா இலங்கைக்கு அருகே அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் மூழ்கடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. படுகாயமடைந்த 32 மாலுமிகள் மீட்கப்பட்டனர். 148 பேரை இன்னும் காணவில்லை. கடற்படை வீரர்கள் தண்ணீரில் மிதக்கும் நபர்களை கண்டுபிடித்து அவர்களை மீட்டனர். இலங்கை கடற்படை முதலில் பேரிடர் அழைப்பு கிடைத்து சென்றபோது எந்த கப்பலும் அங்கு இருக்கவில்லை. அதாவது கப்பல் மூழ்கிவிட்டது. கடலில் எண்ணெய் கசிவுகளின் தடயங்கள் மட்டுமே தென்பட்டன. இலங்கைக்கு அருகே அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் மேற்கொண்ட தாக்குதல் இந்த மோதலை பாரசீக வளைகுடா அரங்கிற்கு வெளியே இந்திய பெருங்கடலுக்கு எடுத்து வந்துள்ளது. அதனை அமெரிக்காவின் போர்த்துறை அமைச்சர் பீர் கெசத் உறுதிப்படுத்தியுள்ளார். இரண்டாவது உலகப் போருக்கு பின்னர் டோர்பிடோ வகை ஏவுகணையால் தகர்க்கப்பட்ட பிரிகேட் கப்பல் இது என அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஒரே நேரத்தில் பல பிராந்தியங்களில் உள்ள ஈரானிய கடற்படை கப்பல்களை தீவிரமாக குறிவைக்கிறது. இது இந்த போரின் புவியியல் நோக்கத்தை வியத்தகு முறையில் விரிவுபடுத்துகிறது. இலங்கை கடற்படை மற்றும் பாதுகாப்பு அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி அறிக்கைகளின்படி கடற்படை பயிற்சிகளில் இருந்து திரும்பும்போது ஈரானிய போர்க்கப்பலான IRIS தேனா ஒரு வெளிநாட்டு நீர்மூழ்கி கப்பலால் தாக்கப்பட்டது. இதனால் 101 பணியாளர்கள் காணாமல் போயினர் மற்றும் 78 பேர் காயமடைந்தனர். 32 மாலுமிகள் மீட்கப்பட்டதை உறுதிப்படுத்தினாலும் சர்வதேச நீரில் நடந்த சம்பவத்தில் கணிசமான எண்ணிக்கையிலான உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானிய கடற்படை போர்க்கப்பலான தேனா விசாகப்பட்டினத்தில் சர்வதேச கடற்படை மதிப்பாய்வு மற்றும் பயிற்சி மிலனில் பங்கேற்றது. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி தொடங்கியதால் அது ஈரானுக்கு திரும்பும் பயணத்தில் இருந்தது. இன்று அதிகாலை அது காலிக்கு தெற்கே ஒரு துயர சமிக்ஞையை அனுப்பியது. பிப்ரவரி 11ஆம் தேதி பழுதுபார்ப்புக்கு பிறகு சிங்கப்பூரிலிருந்து புறப்பட்ட அமெரிக்க கப்பல் ஈரானிய கப்பலை நெருக்கமாக பின்தொடர்ந்து மூழ்கடித்ததா அல்லது டியாகோ கார்சியாவை தளமாக கொண்ட அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பலால் குறிவைக்கப்பட்டதா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. இது அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் என்றால் அது இலங்கையை எங்கே விட்டு செல்கிறது? ட்ரம் 30 ஈரானிய மாலுமிகளை போர்க்கைதிகளாக கோரினால் என்ன செய்வது? எனவே இப்போது அணிசேரா கொள்கையை இலங்கை செயற்படுத்துமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல் தொடங்கியபோது இந்தியா நடத்திய அமைதி நேர கடற்படை மதிப்பாய்விலிருந்து தேனா திரும்பி வரும்போதே மறைந்திருந்து அமெரிக்க நீர்மூழ்கியால் தாக்கப்பட்டது. இந்தியாவால் அழைக்கப்பட்ட மிலன் 2026 சர்வதேச கடற்படை மதிப்பாய்விலிருந்து திரும்பிய ஈரானிய கடற்படை கப்பல் இலங்கைக்கு அருகே நீர்மூழ்கி கப்பலால் மூழ்கடிக்கப்பட்டது. இந்தியாவுக்கு அதன் சொந்த சுற்றுப்புறத்தில் எந்த செல்வாக்கும் இல்லையா? அல்லது அந்த இடம் அமைதியாக வாஷிங்டன் மற்றும் டெல் அவிவ் நிறுவனங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதா? இந்தியா அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலை தங்கள் துறைமுகங்களில் நிறுத்த அனுமதித்ததா என்ற கேள்விகளை இந்திய எதிர்க்கட்சிகள் எழுப்பியுள்ளன. அதாவது அமெரிக்க கடற்படையும் இந்தியா நடத்தும் பலதரப்பு கடல்சார் பயிற்சியில் பங்கேற்கிறது. சில நாட்களுக்கு பிறகு பயிற்சியிலிருந்து திரும்பும் இந்தியாவால் அழைக்கப்பட்ட இணை பங்கேற்பாளரான ஈரானின் பிரிகேட் கப்பலை அமெரிக்க கப்பல் தாக்கி அழித்துள்ளது. அமெரிக்க கடற்படை கப்பல்கள் இந்திய பிராந்திய நீர்நிலைகளில் மீண்டும் நடவடிக்கையில் ஈடுபட அனுமதிக்க அமெரிக்க இந்திய கடல்சார் தளவாட ஒப்பந்தத்தை செயல்படுத்த டெல்லி மீது அழுத்தம் இருக்கலாம். இந்திய கடல் எல்லையிலிருந்து 12 அல்லது 100 கடல் மைல்கள் தொலைவில் இந்த தாக்குதல் நடந்தாலும் பரவாயில்லை. மிலன் 2026 நடத்தும் நாடான இந்தியாவின் அருகே நடந்த இந்த சம்பவம் ஒரு படுகொலை போல தோன்றுவதை இந்தியா கடுமையாக எதிர்க்கவில்லை என்றால் வளர்ந்து வரும் இந்திய பெருங்கடல் சக்தி என்ற பாசாங்குகளை இந்தியா கைவிட வேண்டும். அதிகாலை 4 மணியளவில் எங்கள் வீட்டின் மேலே பல ஹெலிகாப்டர்கள் மற்றும் போர் விமானங்கள் பறந்தன. சில விமானங்கள் உலங்குவானூர்திகளின் பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்பட்டன என மக்கள் தெரிவித்துள்ளனர். கொழும்பு வானலையில் என்ன நடக்கிறது? அவர்கள் யாரை பாதுகாக்கிறார்கள் என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன. அதே சமயம் இலங்கை கடற்கரையில் IRIS தேனா ஒரு MK-48 டார்பிடோவுடன் மூழ்கடிக்கப்பட்டதை காட்டும் வீடியோ இப்போது வெளியிடப்பட்டுள்ளது. கூட்டுப்படை தலைவர்களின் கூற்றுப்படி இலங்கை கடற்கரையில் IRIS தேனாவை மூழ்கடிக்க ஒற்றை MK-48 டார்பிடோ பயன்படுத்தப்பட்டுள்ளது.
இந்திய கடல் எல்லைக்கு அப்பால் ஒரு பயிற்சியில் பங்கேற்ற பிறகு இந்தியாவிலிருந்து வீடு திரும்பும் போரில் ஈடுபடாத கப்பலை குறிவைத்து அமெரிக்கா தாக்கியது என்பது ஒரு மோசமான உதாரணமாக அமைந்துள்ளது. இப்போது உலகின் எந்த பகுதியிலும் எந்த வகையிலும் அமெரிக்காவிற்கு கடல்வான் அல்லது தரை வழியாக பதில் தாக்குதல் நடத்த ஈரானுக்கு சட்டப்பூர்வ உரிமை உள்ளது. இன்று இந்திய கடல் எல்லைக்கு அருகில் ஈரானிய கடற்படை கப்பலை தாக்க அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்களுக்கு இந்திய கடற்படை உதவியது. தாக்குதலுக்கு அமெரிக்காவிற்கு உதவிக்குறிப்புகளை வழங்குவதன் மூலம் இந்தியா ஈரானுக்கு முதுகில் குத்தியது என இந்திய கட்சிகள் சில தெரிவிக்கின்றன. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்துவதற்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேல் சென்று இஸ்ரேலிய பிரதமர் நெத்தனியாகுவை சந்தித்த பின்னர் இந்தியா முற்றாக ஈரானுக்கு எதிராக மாறியுள்ளது. இத்தனை வருடங்களாக ஈரான் காஷ்மீர் விஷயத்தில் அரை நடுநிலையான நிலைப்பாட்டை கடைபிடித்தது. இந்தியாவை ஆதரித்ததுகுவதற்கு போட்டியாக சபாஹரை இந்தியாவுடன் உருவாக்கியது. ஆனால் இந்திய அழைப்பின் பேரில் வந்த போர்க்கப்பல் இந்திய கடற்பரப்பில் இருந்தபோது அதன் கடற்படை போர்க்கப்பலை இந்திய நீர்மூழ்கி கப்பல் தாக்கி மூழ்கடித்ததாக பாகிஸ்தான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே ஈரானிய போர்க்கப்பல் IRIS தேனா மூழ்கிய இடம் அருகே அமெரிக்க நாசகார கப்பலின் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. பின்னர் நாசாவின் தீ கண்காணிப்பு வெப்ப வரைபடத்தால் அது உறுதிப்படுத்தப்பட்டது என தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க நாசகார கப்பல் இந்திய நீர்நிலைகளுக்கு மிக அருகில் இருந்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்களுக்கு இந்தியா தனது துறைமுகங்களை பயன்படுத்த அமெரிக்காவை அனுமதிக்கிறது என்பதை இது குறிக்கிறது. அதனை அமெரிக்காவின் முன்னாள் படை அதிகாரியான கேர்னல் டக்ளஸ் மக்கிரகரும் உறுதிப்படுத்தியிருந்தார். அமெரிக்க கப்பல்கள் வெடிமருந்துகளை மீண்டும் நிரப்புவதற்கு பஹ்ரைனுக்கு செல்ல முடியாது. வளைகுடாவில் இப்போது ஒரு அமெரிக்க போர்க்கப்பல் கூட இல்லை. ஏவுகணைகளை ஏற்ற அவர்கள் எங்கே செல்வார்கள்? டியாகோ கார்சியாவிடம்தான் செல்வார்கள். அங்கு சென்று அரேபிய கடலிலிருந்து திரும்ப எவ்வளவு ஆகும்? 7 நாட்கள் ஆகும் என ஓய்வு பெற்ற துருக்கிய அட்மிரல் செம்குர்டனீஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஆண்டுக்கு 800 முதல் 1000 வரையிலான விலையுயர்ந்த ஏவுகணைகளை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. மறுபக்கம் ஈரான் 40,000 ஏவுகணைகளை கொண்டுள்ளது. மேலும் நாங்கள் அமெரிக்கர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என்று ஈரான் கூறுகிறது. எனவே அவர்களிடம் வலுவான சக்தி உள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நன்றி. புதிய தகவல்களை அறிய எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.